வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பிக்கு படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். அப்பா பொண்ணுக்குள்ளே நடக்கிற ஒரு அழகான கதை இது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த கதை டெல்லியில் நடக்குது. இவங்க தான் நம்ம ஹீரோயின் பிக்கு. அவங்க அப்பா கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா இறந்துட்டாங்க. பிக்கு அவசரமாக அவங்க ஜாபுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ டாய்லெட்டுக்கு போகவா வேணாமா அப்படின்ட்டு அங்கே பிக்குவை போட்டு அப்படியே தொந்தரவு பண்ணி கேள்வியாக கேட்டுட்ருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு பேச்சு பேசுனாலே அதை ஆர்கியூ பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ரொம்ப டென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிக்குக்கு டென்ஷனும் இரிட்டேட்டிங்கும் ஆகிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பொறுமையாகவே பதில் சொல்லுவாங்க. பதில் சொல்லிவிட்டு அவங்க அப்பாவை ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, டாய்லெட்டில் போய் உட்காருங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக அவங்க ஜாப்க்கு கிளம்பி வந்தாச்சு. ஆனால் இவங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் இரிட்டேஷன் எல்லாத்தையுமே அவங்க டாக்ஸி டிரைவர் மேலே காட்டி வேகமாக போங்க அப்படின்ட்டு சொல்ல போய் அங்கே டாக்ஸி எப்போவுமே ஆக்சிடென்ட் ஆகிட்டே தான் இருக்கும். இவங்க வர்ற கால் டாக்ஸி எப்போவுமே ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கிறது கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இவங்க ஒரு புக்கிங் கால் டாக்ஸி தான் வச்சுருந்துருப்பாங்க. எப்போவுமே ஆக்சிடென்ட் ஆனதுனால இவங்க ஒரு மேஜரான கஸ்டமராக இருக்கிறாங்க பிக்கோ. அதுக்கப்புறமா இனிமேல் இந்த டாக்ஸியே தேவையில்லை அப்படின்ட்டு உன்னோட ஓனர்கிட்ட போய் சொல்லிடு அப்படின்ட்டு அங்கே டிரைவர்கிட்ட பிக்கு கத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒர்க்குக்கு வந்தாச்சு. உங்கள் ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் அப்பா அங்கே ஆஃபீஸ்க்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. நான் டாய்லெட்டுக்கு போனேன், அது ஒரு மாதிரி கலரில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கலரெல்லாம் மென்ஷன் பண்ணி அங்கே ஆஃபீஸில் எல்லாரும் முன்னாடி மெசேஜை ரீட் பண்ணுற மாதிரி ஆகி போயிடுது. எல்லாரும் முன்னாடியும் அவமானமாக போயிடுது அங்கே பிக்குக்கு. இப்படி ஒரு மெசேஜை ஆஃபீஸ்க்கு சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு அவங்க அப்பாவை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது சீரியஸான இஷ்யூவாக உனக்கு தெரியலையா அப்படின்ட்டு அவங்க அப்பா அதுக்கு மேலே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பாவுக்கு டயபெட்டிஸ் கிடையாது, பிபி கிடையாது. பட் பல்ஸ் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் வயசானதுனால. மற்றபடி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் மட்டும் ரொம்ப வருஷமாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவங்க இதை நினச்சி தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் வயசாகிட்டதுனால நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருந்துருமோ அந்த பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்ட்டு அவங்க எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து வச்சுட்டு இது வந்துருமோ இந்த நோய் வந்துருமோங்கிற பயத்திலே அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான்ப்பா அவங்க பிரச்சனை, எதுக்குப்பா தேவையில்லாமல் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்ட்டு அங்கே பிக்கு சொன்னாலும் அவங்க அப்பா அதுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ எப்போவுமே எப்பிக்குன்ட்டு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிக்கு வெளியில் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கிறாங்க. எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அதோட பிக்கு வீட்டு வேலைக்கார பொண்ணுக்கிட்டே அவங்க அப்பா பஞ்சாயத்து இழுத்து வச்சுருந்துருப்பாங்க. அந்த பொண்ணு நீ திருடிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பிக்கு கிட்ட அவங்க வேலைக்கார பொண்ணு சொல்லிட்டாங்க, நீங்கள் கல்யாணம் ஆகி போனீங்கன்னா அந்த வீட்டுக்கு நான் வேலைக்கு வரேன், உங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டே போயிட்டா. அதுக்கப்புறமா இவங்க ஒரு டேட்டிங்காக வராங்க. அதாவது இவங்களோட ஃப்ரெண்டு சையத், அதாவது இவங்களோட ஆஃபீஸோட பாஸ், அந்த மாதிரி தான் அவங்களோட ஃப்ரெண்டும் கூட. அவங்க அவங்களோட ஃப்ரெண்டு கூட பிக்குவை மீட் பண்ணி வைக்கிறதுக்காக கல்யாண பேச்சு பேசுகிறதுக்காக ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. பிக்குவும் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாங்க. அங்கே வச்சும் அவங்க அப்பா கால் பண்ணிவிட்டு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையை பற்றி தான் பேசுகிறாங்க. இன்னும் வயிறு சரியாகவே ஆகலை அப்படின்ட்டு இவங்க பேச அதுக்கு பிக்கு பதில் சொல்ல, இந்த பதில் சொன்னதை அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கேட்டுட்டாங்க. ஸோ பிக்கு மேலே ஒரு இம்ப்ரெஷன் கம்மியாயிருச்சு. அதனால் அவங்க வேகமாக ஓடியே போயிட்டாங்க வேண்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அங்கே பிக்குவோட அம்மாவுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் நடக்குது. அதனால் பிக்கு அம்மாவோட தங்கச்சி வராங்க, பிக்குவோட சித்தி. அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஆகாது போல். அவங்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் ஆர்கியூ பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. சீக்கிரமாக பிக்குக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், உங்கள் கூடலாம் அவள் இருந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறா பாருங்க, அவள் பாவம் அப்படின்ட்டு அவங்க சித்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என் பொண்ணுக்குலாம் நான் கல்யாணம்லாம் பண்ணியே வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. கல்யாணம் இல்லை, மூளை இல்லாதவங்க பண்ணுற வேலை, சின்ன வட்டத்துக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் என் பொண்ணுக்கு நான் கொடுக்க மாட்டேன், அவளை ராணி லக்ஷ்மிபாய் மாதிரியும் ஆனி பெசன்ட் மாதிரியும் ஒரு பெரிய ஆளாக ஆக்க போகிறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொண்ணுங்க எப்போவுமே இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது. என் பொண்ணுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை நான் கொடுக்கவே மாட்டேன். இவ்வளோ காலத்துக்கு நான் அவளை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன், இனிமேல் இருக்கிற காலத்தில் அவன் என்ன நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க. போச்சு உங்களை மாதிரி ஒரு ஆளை எங்கள் அக்கா எதுக்கு தான் கல்யாணம் பண்ணாலும் தெரியல, அக்கா சீக்கிரம் செத்ததில் ஆச்சரியமே கிடையாது அப்படின்ட்டு அவங்க சித்தி புலம்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே ராணா, அதாவது நம்ம ஹீரோ சைடு காட்டுறாங்க. இங்கே கால் டாக்ஸி ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கு இல்லையா, ரெகுலராக இங்கே பிக்கு வர கால் டாக்ஸி, அந்த கால் டாக்ஸி பிஸ்னஸோட ஓனர் தான் நம்ம ஹீரோ ராணா. ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கிறத நினச்சி அங்கே டிரைவர்ஸ் எல்லாரும் பிக்கு மேடமாக தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஃப்ரஸ்ட்ரேஷனாகவே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க ரெகுலர் கஸ்டமர் அப்படிங்கிறதுனால அவங்கள மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ராணா ராணாவோட ஃப்ரெண்டும் சையத், அதாவது பிக்குவோட ஃப்ரெண்டும் ராணாவோட ஃப்ரெண்டும் சையத் ஒருத்தங்க தான். அவங்க மூலமாக அங்கே பிக்குவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இந்த
இந்த மாதிரி கால் டாக்ஸியெல்லாம் கேன்சல் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ராணா வந்து பேசுகிறாங்க. பிக்கு வந்து ஒன்றும் தேவையில்லை, உங்கள் கால் டாக்ஸியே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் டெசிஷன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் வேறு வழியே இல்லை. அடுத்த நாள் வந்து உங்கள் சித்திக்கு வந்துட்டு ஆனிவர்சரி செலிப்ரேஷன் வருது, அதுக்கு போகிறதுக்காக வேறு வழி இல்லாமல் அங்கே ராணாவோட கால் டாக்ஸியை தான் புக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பார்ட்டியில் இருக்கும்போது அவங்களோட சித்தி வந்து ஒரு பையனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. பிக்குவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிற மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டாங்க. இதை வந்து அவங்க அப்பா நேராக வந்து கெடுத்து விட்டுட்டாங்க. என் பொண்ணு வேர்ஜின் இல்லை, உனக்கு ஓகேவாங்கிற மாதிரி கேட்டுட்டாங்க. பிக்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிக்கு நான் அங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. கல்யாணத்தையும் அவங்க அப்பா கெடுத்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பிக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க அப்பா வராங்க. அவங்க அப்பாவும் நிறைய ட்ரிங்க் பண்ணியிருந்திருப்பாங்க பார்ட்டியில். அது போக வீட்டுக்கும் வந்து ட்ரிங்க் பண்ணி ஃபுல்லாக பாட்டு போட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்பா வந்து இப்படி ட்ரிங்க் பண்ணக்கூடாது தான், பட் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு பிக்குவுமே ஒன்றும் சொல்லாமல் விட்டுடுறாங்க. ஆனால் பார்த்தா அடுத்த நாள் வந்து அவங்க அப்பாவுக்கு பல்ஸ் வந்து ரொம்ப ட்ராப் ஆயிடுச்சு, ரொம்ப மயங்கி கஷ்டப்பட்டுட்டாங்க, ரொம்ப சீரியஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து நார்மல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு எப்போ போவேன்னு எனக்கு தெரியலை, ஒருவேளை மேலே கீழே போயிட போகிறேன், நான் என்னோட சொந்த வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்ட்டு பயங்கரமாக அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. பிக்கு வந்துட்டு பெங்காலி, அவங்க வந்து கொல்கட்டாவில் உங்களுக்கு ஒரு பரம்பரை வீடு இருக்குது. ஸோ அந்த வீட்டை விற்கணும் அப்படின்ட்டு பிக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால. ஆனால் அந்த வீட்டில் தான் என்னோட மெமரிஸ்லாம் இருக்குது, அது விற்கவே கூடாது அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து ஒரு பக்கம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையும் அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு பக்கம் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ நான் சாகிறதுக்குள்ளே என்னோட வீட்டுக்கு நான் போயே ஆகணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா ஒத்தக்கால நிற்கிறாங்க. இப்போ இருக்கிற ஹெல்த் கண்டிஷனில் ஒரு வழியாகவும் போவே முடியாது அப்படின்னு சொன்னதுமே, இல்லை ஃப்ளைட்லலாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க டெல்லியில் இருக்காங்க இல்லையா, ஸோ நான் கண்டிப்பாக பை ரோடு தான் போவேன் அப்படின்ட்டு ஒத்தக்காலில் அவங்க அப்பா அடம் பிடிக்கிறாங்க. ஸோ பிக்குவுமே அப்பா ஆசைப்படுறதுனால வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் அங்கே ராணாவோட கால் டாக்ஸி தான் புக் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ இங்கே பிக்கு மேடம் அதுவும் கொல்கட்டா வரைக்கும் போகணும் அப்படின்னதுமே டிரைவர்ஸ் எல்லாரும் வெளித்தனமாக ஓடியா போயிட்டாங்க, நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டு. அதனால அங்கே ராணா தான் வந்து டிரைவராக வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அங்கே ராணா கிட்ட அங்கே பிக்குவோட அப்பா கேட்டதும் கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. உனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா, ஆர்சி புக்கு லைசன்ஸ் எல்லாம் பக்காவாக வச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆக்சிடென்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கியா, உண்மையை என்கிட்ட சொல்லிடு, எனக்கு பொய் சொல்கிறது பிடிக்காது அப்படின்னு கேட்குறாங்க. உன்னோட ஓனரோட நம்பரை எனக்கு கொடு அப்படின்னதுமே எங்கள் பிக்கு அவர் தான்ப்பா ஓனர், ரொம்பலாம் ஆர்கியூ பண்ணாதீங்க அப்படின்ட்டு பிக்கு வந்து சொல்கிறாங்க. சரிப்பா போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கிளம்பிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ திங்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் நான் ஒரு மினி வேனே எடுத்துகிட்டு வந்திருப்பேனே அப்படின்ட்டு அங்கே ராணாவும் வந்து கலாச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய திங்ஸ் வச்சுருக்குறாங்க, எல்லாத்தையும் ஒரு வழியாக பேக் பண்ணியாச்சு. பார்த்தா ஒரு சேர் மட்டும் லாஸ்ட்டில் இருக்குது. அந்த சேர் வந்துட்டு இவங்க பிக்குவோட அப்பாவுக்கு வந்து டாய்லெட் போகிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காதுங்கிறதுனால இவங்க ஒரு சேர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அதையும் தூக்கி அங்கே காரில் மேலே கெட்டி அதுக்கப்புறமா ஒரு வழியாக கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியிலையுமே பிக்குவோட அப்பா தோணத்தோன்னு ஏதாவது பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கிறாங்க. நீ என்ன பண்ணுற, இந்த பிஸ்னஸ் தான் உன்னோட பிஸ்னஸாக, வேறு எதுவும் சைட் பிஸ்னஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ராணா வந்துட்டு சிவில் இன்ஜினியர் போல். ஸோ துபாயில் கொஞ்ச நாள் வந்து ஒர்க் பண்ணி இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஆனதுனால இவங்க அப்பாவோட பிஸ்னஸ் வந்து இந்த டாக்ஸி பிஸ்னஸாக அதை இப்போ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இறங்குற இடத்துல வந்துட்டு பேங்கிள்ஸ்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே பிக்கு வந்து பேங்கிள்ஸ்லாம் ஆசையாக வாங்கி போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நின்று போய்கிட்டு இருந்தோன்னா நாளாரணிக்கானா கூட ரீச் ஆக முடியாதே அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்காங்க ராணாவுக்கு. இவங்க அப்பா தோணத்தோன்னு பேசிட்டு வர்றது இரிட்டேட்டிங்காக இருக்காங்க ராணாவுக்கு. ஸோ இந்த பாரு போகிற வழியில் இப்பெல்லாம் பேங்கிள்ஸ் வாங்கி போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறா பாரு அப்படின்ட்டு அவங்க அப்பாவுமே ஒரு வழியாக சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. கல்யாணம் தான் பண்ணி வைக்க மாட்டேங்கிறீங்க, அட்லீஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்டையாவது என்ஜாய் பண்ண விடுங்கப்பா அப்படின்ட்டு அங்கே பிக்குவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் கல்யாணமே பண்ணி வைக்க போகிறதில்லே இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராணாவுமே வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம்மா, என் பொண்ணை நான் ஒரு பெரிய இண்டிபெண்டன்ட் கேர்ளாக தான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா பெருமையாக வேறு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கே ராணா வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே வந்து ஓட்டிகிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க ஒரு இடத்துல வந்து சின்னதாக ஹோல்ட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தா அங்கே டாக்ஸியில் டிக்கிக்குள்ளே வந்துட்டு ஒரு கத்தி இருக்குது. ராணா அப்போது ஒரு பெரிய டெரரிஸ்ட் ரேஞ்சுக்கு இவங்கெல்லாம் நினச்சிட்டாங்க, பெரிய ரவுடியாக இருப்பான் போல் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கத்தியை பார்த்ததுமே இவங்க அப்பா கத்தியை தூக்கி தூர போட்டால் தான் நான் வருவேன் அப்படின்ட்டு அங்கேயே ரோட்டில் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ராணா வேறு வழியே இல்லை, பயங்கர கடுப்பாக இருக்குது, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அப்படியே அமைதியாக வந்துட்டு அந்த கத்தியை வேறு தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு வழியாக கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சாப்பிட்ற இடத்துலலாம் இருக்கும்போது உங்கள் அப்பாவுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால டாய்லெட் போகிறதுல பெருசாக ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷனே அவங்களுக்கு இருக்கவே இருக்காது, ஏதோ வயிற்றுக்குள்ளே பண்ணிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அங்கே ராணா வந்துட்டு உங்களுக்கு ஒரு கை வைத்தியம் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி குடிச்சு பாருங்க அப்படின்னு
சொல்லிட்டு சொன்னதுமே அதுக்கப்புறம் ராணா சொன்ன இந்த கை வைத்தியம் துளசி தண்ணி இது எல்லாத்தையுமே அவங்க குடிக்கிறாங்க. ஆனாலுமே அவங்க அப்பாவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. அதுக்கப்புறமா அப்படியே போயிட்டு இருக்கும்போது இவங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஒரு இடத்துல வாரணாசியில் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுற மாதிரி வந்து பிளான் வச்சுருந்துருப்பாங்க. அதுக்காக ஹோட்டலில் ஸ்டே பண்ண போயாச்சு. அதுக்கப்புறம் அங்கே பிக்கு வந்து அவங்க அப்பாவெல்லாம் இறக்கி விட்டுட்டு அங்கே வாரணாசியில் போயிட்டு ப்ரே பண்ணுறதுக்காகலாம் அவங்க போகிறாங்க. இப்போ தனியாக உட்காந்துருக்கும் போது அங்கே ராணாவும் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மனுஷனை நீ எப்படி தான் பார்த்துக்கிறியோ எனக்கு தெரியல, உனக்கு பெரிய நோபல் ப்ரைஸ் தான் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நீ வித்தியாசமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்களுக்கு வேறு வழியே இல்லை, அங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு அவங்க அப்பா மறுபடியும் அங்கே டாய்லெட் போகிறதுக்காக உங்களுக்கு ஒரே கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ ராணா வந்து இன்னொரு ஐடியா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு பிரச்சனையே இருக்குது, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைவ் டெமோ வேறு பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறாங்க உட்காந்து. பிக்குக்கு பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருக்குது. என்னவோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிக்கு வந்து கிளம்பி போயிட்டாங்க, கீழே நிற்கிறாங்க. இவங்க வந்துட்டு வாங்க நம்ம போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அங்கே அந்த ஹோட்டலில் வந்துட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்கும், பட் இருந்தாலும் இந்தியன் ஸ்டைலில் உட்காருங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு ராணா வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணி பிடிச்சி உட்கார வச்சு ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு டாய்லெட் போகிறதுல வந்து பெருசாக ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கவே இல்லை. அவங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்துட்டு இருந்துக்கிட்டே தான் இருந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறமா அவங்க அப்பாவை யாராலையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராணாவுமே பிக்கு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா இங்கே பிக்கு வந்து டிரைவ் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. ராணா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமே உட்காந்துருக்குறாங்க. அவங்க அப்பா இவ்வளோ நேரம் தூங்கி இருந்திருப்பாங்க, பார்க்கல. திடீர்னு பார்த்துட்டாங்க பிக்கு வண்டி ஓட்டுறத. ஐயோ நிப்பாட்டுங்க பிக்கு, நீ எங்கேயோ போய் மோதிட்டேன்னா நேச்சுரல் டெத்து தான் எனக்கு வேணும், ஆக்சிடென்ட்லாம் நான் சாக விரும்பல, பேசாம நீ ஓடு, உங்கள் டாக்ஸியில் தானே நீ வந்திருக்கிறோம், நீ தானே வண்டி ஓட்டணும், எதுக்கு ஏன் பொண்ணை ஓட்ட விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாட்டுக்கு பயங்கரமாக அங்கே பிக்குவோட அப்பா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பிக்குக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிருச்சு, இந்த மாதிரி வண்டி ஓட்ட விடலையே அப்படின்ட்டு அவங்க நேரம் கோச்சிட்டு வெளியில் போய் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறமா பிக்குவோட அப்பா வந்து அப்படியே சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அங்கே ராணா தான் வந்து காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அங்கே நைட் டைம் ஆயிடுச்சு. இங்கே திடீர்னுட்டு பிக்குவோட அப்பா வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் காது கேட்காது, ஸோ ஹியரிங் மிஷின் வச்சுருந்துருப்பாங்க. அந்த மிஷினோட பேட்ரி வந்துட்டு வேலை செய்யலை. நான் பின்னாடி வந்த ஊரில் வந்துட்டு பேட்ரி கடையை பார்த்தேன், அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தக்கல்ல நிற்கிறாங்க. இவங்க இப்போ ஹைவேல போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே ராணாவுக்கு செம்ம கடுப்பாயிருச்சு, இருந்தாலும் அமைதியாக எதுவும் பேசாமல் வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க அப்பா எக்கச்சக்கமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பிக்கு எனக்கு இப்போ அந்த ஹியரிங் மிஷினை ரிப்பேர் பண்ணியே ஆகணும், நீ என்ன பெரிய பாரமாக நினச்சிட்டியா, எனக்கு இது கூட செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை வந்து நீ தானே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா எக்கச்சக்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிக்கு அப்பா ஒன்றும் இல்லை, கொல்கட்டாவில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னதும் உங்கள் அப்பா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நீ என்னை ஒழுங்காகவே பார்த்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாரமாக நினைக்கிற அப்படின்ட்டு பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் ராணாவுக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, இந்த ஹியரிங் மிஷின் தானே இப்போ பிரச்சனை, என்ன இப்போ கொஞ்ச நேரம் காது கேட்கலன்னா என்ன குடிமலைக்கு ஒன்று போயிடாது, என்ன நீங்கள் எல்லா அப்பா அம்மாவும் என்ன பாரமாக நினச்சிட்டேன்னு பிளாக்மெயில் பண்ணுறதுலே குறியாக இருக்கிறீங்க. உங்களை பாரமாக நினச்சிருந்தா அப்படின்னு சொன்னால் டெல்லியிலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு எல்லா வேலையும் விட்டுட்டு கொல்கட்டா வரைக்கும் உங்களை கூட்டிகிட்டு போகணுன்ட்டு இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க மாட்டா, இப்படி பேசாதீங்க அப்படின்ட்டு இவங்க பயங்கரமாக ராணா அவங்க அப்பாவை பிடிச்சி கத்தி விடுறாங்க. கொஞ்ச நேரம் காது கேட்கலன்னா என்ன, அமைதியாக படுத்து தூங்குங்க, இப்படியே நம்ம நின்று போயிட்டு இருந்தோம்னா ஒரு வாரம் ஆனாலும் கொல்கட்டாக்கெலாம் ஒன்று போய் சேர முடியாது, அமைதியாக படுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணா கத்துன காத்துல அவங்க அப்பா கொஞ்சம் அமைதி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க கொல்கட்டாக்கு வந்து ரீச் ஆயாச்சு. கொல்கட்டாவில் அங்கே பிக்குக்கு வந்து ஒரு பெரிய வீடு இருக்குது. பிக்குவோட சித்தப்பா சித்தி தான் வந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வந்ததுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அங்கே பிக்குக்கு. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது இந்த வீடு கட்டிட்டாங்க போல். ஸோ அதோட மெமரிஸ் எல்லாத்தையும் அவங்க அப்பா வந்து அப்படியே ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க தம்பி கூட ரொம்ப ஜாலியாக இருக்குது அவங்க அப்பாவுக்கு. ஸோ இந்த வீட்டை தான் அவள் விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஸோ வீட்டை விற்கணும்னு நினைக்கிற விஷயம் வந்துட்டு அங்கே ராணாவுக்குமே வந்து புரிய வருது. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராணா சொன்னதுமே அது எப்படி நீ கிளம்ப முடியும், இவ்வளோ டயர்டாக இருப்பேன், நீலாம் ஒன்று போக வேண்டாம், 2 நாள் வந்து இருந்து தங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிக்குவோட அப்பாவே சொல்கிறாங்க. ஸோ அதனால ராணாவுமே வந்துட்டு அங்கே பிக்குவும் இருன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பிக்குக்கும் ராணாவுக்கும் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டுலாம் இருக்கும்போதும் கூட அங்கே பிக்குவோட அப்பா கான்ஸ்டிபேஷன் பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ என் அப்பாவுக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு, எப்படியும் தம்பிக்கும் இருக்கும் அப்படின்ட்டு இவங்க சொல்லும்போது அவங்க தம்பியோட ஒய்ஃபும் வந்துட்டு ஆமாம் இவருக்கும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ராணாவுக்கு கடுப்பாகுது, ஏன்டா இங்கே வந்தும் இதை தான் பேசுவீங்களா அப்படின்ட்டு கோபமாக வருது. அதுக்கப்புறமா
அமைதியாக தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிக்கு கிட்ட வந்துட்டு எப்போவுமே உங்கள் வீட்டில் இதை பற்றியே தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. பிக்குவுமே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ பிக்குவோட சைல்ட்ஹுட் மெமரிஸும் இங்கே இருக்கும். ஏன்னா பிக்கு சின்ன பிள்ளையில இங்கே தான் இருந்திருப்பாங்க கொல்கட்டாவில். ஸோ அவங்க ஸ்கூல் படித்த இடம் எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கே ராணாவுக்கு வந்து காட்டுறாங்க. இதில் நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு. இங்கே தான் வந்துட்டு ஒரு தியேட்டர் இருந்தது, இப்போ வேறு பில்டிங் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் நீனும் உன்னோட வீட்டை நீ விற்றுட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் மேபி ஒரு ஹோட்டலாக மாறலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு பில்டிங்காக மாறதான் போகுது. நம்மளோட பூர்வீகமான விஷயத்த நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்குன்னு என்ன இருக்குன்னு நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்ட்டு இவங்க வந்து பேசுகிறாங்க. ஸோ இது வந்து புரியுது அங்கே பிக்குக்கு, கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் தனியாக வந்துட்டு ஒரு இடத்துக்கும் 2 பேரும் அப்படி பேசிகிட்டே இருக்கிறாங்க. நீ எவ்வளோ நாள் தான் இப்படி இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிக்கு கிட்ட வந்து கேட்கும்போது, இப்போ எப்படியும் உன்னோட அப்பா நீ கொடுக்குற மெடிசன் அப்புறம் நீ கேரிங்காக பார்த்துக்கிறது எல்லாத்த வச்சு பார்க்கும்போது இப்போ எப்படியும் உங்கள் அப்பாவுக்கு ஒரு 70 வயசு இருக்கும். கண்டிப்பாக அவங்க 90 வயசு வரைக்கும் கண்டிப்பாக உயிரோட தான் இருப்பாங்க. அப்போது உனக்கு அவரை இப்படியே பார்த்து பார்த்து உனக்கு ஒரு 50 வயசு ஆயிரும், அவ்வளோதானா நீ இப்படியே பார்த்துட்டே தான் இருக்க போறியா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன நினைக்கிற, எங்கள் அப்பாவை என்ன விட்டுருணும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு எங்கள் பிக்கு கொஞ்சம் கோவப்பட்டுட்டாங்க. ஸோ விட்டுருன்னுலாம் நான் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு அங்கே ராணாவும் சொல்கிறாங்க. எப்படி அப்பாவை விட முடியும், ஒரு வயசுக்கு அப்புறம் பெற்றவங்களுக்கு அவங்களே அவங்கள பார்த்துக்க தெரியாது, நாம தான் அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு பிக்கு சொல்கிறாங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க கண்டிப்பாக அப்படின்னதுமே எங்கள் ராணாவே உன்னோட 70 வயசு குழந்தையும் அவரும் ஏற்றுக்கணும், அதைத்தானே சொல்ல வர அப்படின்ட்டு அங்கே ராணா சொன்னதும், ஆமாம் கண்டிப்பாக என் அப்பாவையும் அவங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிக்கு சொல்கிறாங்க. நீ என்ன அப்போ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா என்ன அப்படின்ட்டு அங்கே பிக்கு வந்து ராணா கிட்ட கேட்கும்போது, அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராணாவுமே சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காக இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே பிக்குவோட சித்தி இருந்தாங்க இல்லையா, அவங்க ஏதோ ட்ரிப்புக்காக போகிறாங்க போல். அப்படியே பிக்குவை பார்க்கறதுக்காக அங்கே கொல்கட்டாவுக்குமே வந்துட்டாங்க. ஸோ அவங்க எல்லோரும் ஃபேமிலியாக வந்துட்டு ஜாலியாக வந்து டான்ஸ்லாம் பண்ணிட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராணா வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப போகிறாங்க. அதுங்க பிக்குவோட அப்பா கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பிக்குவோட சித்தப்பா வந்துட்டு ராணா கிட்ட உங்கள் விஷயத்தை பற்றி உங்கள் ஃபேமிலியை பற்றிலாம் நீங்கள் சொல்லவே இல்லையே, நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து சித்தப்பா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ வீட்டில் அம்மாவும் அதுக்கப்புறம் தங்கச்சி இருக்கிறா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்பா என்ன ஆனாங்க அப்படின்ட்டு அங்கே பிக்குவோட அப்பா கேட்டதுமே அப்பா இறந்துட்டாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரினதுமே, எப்படி இறந்தாங்க அப்படின்னதுமே இல்லை கொஞ்சம் ஹார்ட் டிசீஸ் இருந்தது, அதில் தான் வந்துட்டு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ட்டு இவங்க அப்பா ரொம்ப ஆர்வமாக வந்து அங்கே பிக்குவோட அப்பா வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க, வெண்டிலேட்டர்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னதுமே அங்கே பிக்குவோட அப்பா வெண்டிலேட்டரில் வச்சுருந்தியா, ஐயோ இது ரொம்ப தப்பான டெசிஷன் ஆச்சே, வெண்டிலேட்டரில் இருந்தால் மனுஷங்களுக்கு தப்பாலாம் தோணுமே, ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, கையெல்லாம் பயங்கரமாக விரைச்சி போகிற மாதிரி இருக்கும், எதுக்காக நீ இந்த மாதிரி டெசிஷன் எடுக்க விட்டோம், அப்பாவை நீ எப்படி வெண்டிலேட்டரில் இருக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பயங்கர கடுப்பாயிருச்சுங்க ராணாவுக்கு. நான் என்ன பண்ணுறது, உயிர் பழைக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே வெண்டிலேட்டரில் இருக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, அப்போ போயிட்டு வெண்டிலேட்டரில் வைக்கக்கூடாதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும், இதில் என்ன இருக்குது, அப்பா உயிர் பழைக்கணும் தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ பண்ணது தப்பு, வெண்டிலேட்டர்லாம் வச்சிருக்கவே கூடாது, நீ தான் தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சாங்க ராணாவுக்கு எங்கள் அப்பா பேசுறது. அப்போ நான் தான் அப்பாவை கொண்டுட்டேன் நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிற மாதிரி ராணாவுக்கு வந்து ஃபீல் ஆகுது. பிக்கு வந்துட்டு அப்பா விடுங்க, பிரச்சனையை விடுங்க, எதுக்கு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுமே பிக்கு இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கோ, நான் சாகர நிலமையிலலாம் இருக்கும்போது நீலாம் என்னை வெண்டிலேட்டரில் வச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிக்கு கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே ராணாவுக்கு கஷ்டமாயிருச்சு, அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க கீழே. எதுக்குப்பா இப்படி ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிக்கு சொன்னதுமே, நான் ஒன்று அவனை எதுவுமே சொல்லலையே, நான் ஒன்று என்ன நீ அப்படி பார்த்துக்காத அப்படின்ட்டு தான் வெண்டிலேட்டரில் வைக்காதங்கிற மாதிரி தான் சொன்னேன், நான் அவனை ஹர்ட் பண்ணலை அப்படின்ட்டு அவங்க அப்பா சிம்பிளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ராணா கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. ஆனால் அவங்க எதுவுமே எதிர்த்து பேசாமல் வந்து கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. பார்த்தாங்க பிக்குவோட அப்பா அவங்கள கூப்பிட்டு விடுறாங்க. ஒன்றும் சாரி கேட்கணுங்களாம் அவசியம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராணா சொன்னதுமே, சாரி கேட்கறதுக்காக நான் ஒன்றும் கூப்பிடல உன்னைய, இங்கே நீ வந்து சிவில் இன்ஜினியர் தானே, இங்கே ப்ளம்பிங் வேலை வந்து கொஞ்சம் ஏதோ பிரச்சனையே போய்கிட்டு இருக்கு, தண்ணி வர மாட்டேங்குது, நீ சிவில் இன்ஜினியர் தானே, அதை கொஞ்சம் சரி பண்ணு அப்படின்றாங்க. செம்ம கடுப்பாயிருச்சுங்க ராணாவுக்கு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அதையும் அவங்க ரிப்பேர்லாம் பண்ணி கொடுக்குறாங்க ராணா. பிக்கு வந்துட்டு கோச்சிக்கிட்டிங்களா என்ன அப்படின்ட்டு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போவே தெரியுது ராணா செம்ம கடுப்பில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி பிக்குவோட அப்பா கிட்ட இந்த மாதிரி வந்து பேச்சுக்கு பேச்சு ஆர்கியூ பண்ணுறதை வந்து முதல்ல நிறுத்துங்க, அதோட இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், உப்பு பாட்டில் திருடி வைக்கிற வேலையை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவோட சீக்ரெட் எல்லாம் இவங்க தெரிஞ்சு வச்சுருந்துருக்குறாங்க போல். அதுக்கப்புறமா பாய் சொல்லிட்டு வந்து அங்கே ராணா வந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு பிக்கு கொஞ்சம் ராணாவை வந்து பிடிக்குது அங்கே பிக்குவுக்கு. ராணாவுக்குமே பிக்குவை வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு.
அதுக்கப்புறமா இவங்க வீட்டை விற்கிறதுக்கான ரியல் எஸ்டேட் புரோக்கர் வந்து வந்திருந்திருப்பாங்க. பிக்கு அவங்க கிட்ட வந்துட்டு இந்த வீட்டை நான் விற்கிறதா இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்களோட அப்பா வந்துட்டு சைக்கிளிங் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு வந்து சைக்கிளிங் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு அவங்க சின்ன வயசில் போன இடம் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அங்கே பிக்குவோட அப்பாவுக்கு ரொம்ப மெமரிஸ் எல்லாமே ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஜாலியாக வந்து சுற்றி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாத்தையுமே அவங்க வாங்கி வந்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பிக்குக்காகவும் ஃபேமிலியில் எல்லாத்துக்காகவும் நிறையா வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சைடில் அங்கே அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிக்கு ஃபுல்லாகவே வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. காணவே காணும் அப்படின்ட்டு டென்ஷனில் இருக்கிறாங்க. பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க அப்பா சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பிக்குக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க அப்பா இவ்வளோ தூரம் வந்து சைக்கிள் ஓட்டக்கூடாது, பல்ஸ் ட்ராப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. இவங்க அப்பா நேராக வந்துட்டு அங்கே பாத்ரூம்குள்ளே போயிட்டாங்க. வெளியில் நின்று பிக்கு பயங்கரமாக கத்திட்டு இருக்கிறாங்க. யார் பேச்சும் கேட்கறது இல்லை, சுயநலமாக தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, பெரிய செல்ஃபிஷ் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு திட்டிகிட்டே இருக்கிறாங்க. எந்த அப்பாவாச்சும் இப்படி பண்ணுவாங்களா? அங்கே யாருன்னே தெரியாத ஒருத்தங்கிட்ட போயிட்டு நான் வேர்ஜின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது போய் சொல்லுவாங்களா அப்படின்ட்டு, இந்த அப்பா மட்டும்தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு பேச்சுவாக்கில் அதையும் சேர்த்து வச்சு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பேச்சும் கேட்க கிடையாது. இந்த மாதிரி 25 கிலோமீட்டர் சைக்கிளில் போகவே கூடாது, ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிக்கு பயங்கரமாக அக்கறையில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பொறுமையாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தியும் வந்துட்டு அப்படியே சமாதானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்துட்டு அப்படியே டாய்லெட்ல இருந்து வெளியில் வராங்க. ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. சாட்டிஸ்ஃபைடாக இப்போ தான் அவங்களுக்கு தோணுது. ஸோ என் வாழ்க்கையிலே பெஸ்ட் மோஷன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே ரொம்ப நிம்மதியாக இருக்கிறாங்க. ஸோ ராணா சொன்னது சரிதான், நான் வந்து யோசிச்சு வச்சு சாப்பிட்றத விட்டுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு இருந்திருக்கணும், இப்போ தான் நான் ரொம்ப ரிலீஃபாக இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு சந்தோஷமாக இருக்கு. ஸோ அவங்க அப்பாவோட கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நினச்சி தான் அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ அவங்க அப்பா ஹாப்பியானதுமே பிக்குவும் அப்படியே கோவத்தெல்லாம் விட்டுட்டு சரி அப்போ இனிமேல் டெய்லி வந்துட்டு சைக்கிளிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக்கு சொல்லிட்டு வந்து அப்படியே போகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா அடுத்த நாள் காலையில் அங்கே பிக்குவோட அப்பா வந்துட்டு இறந்துட்டாங்க. தூக்கத்திலே அவங்க இறந்துட்டாங்க. ஸோ பிக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நேச்சுரல் டெத்தே வந்ததுனால அப்பா சந்தோஷமாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிக்கு வந்து எல்லோரும் முன்னாடியும் அப்படி பேசும்போது சொல்கிறாங்க. இந்த ரூமுக்குள்ளே இருந்து ஹே பிக்கு அப்படிங்கிற குரல் வராமல் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப பிக்கு அவங்க அப்பாவை மிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிக்கு ராணாவை பார்க்குறாங்க. ராணா கிட்ட பேமெண்ட் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே பிக்குவோட அப்பா இழப்ப நினச்சி அங்கே ராணாவுமே வந்துட்டு அங்கே பிக்குக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேற லெவல் மனுஷன்ல, எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டாருல்ல, இப்படி ஒரு மனுஷனை இத்தனை வருஷம் நீ நல்லபடியாக பார்த்துக்கிட்டதுக்காகவே ஆனிபசன் ராணி லக்ஷ்மிபாய் மாதிரி ஒரு மரியாதைக்குரிய பொண்ணுங்க லிஸ்ட்டில் நீயும் வந்துட்ட அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, என் இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலுமே இதே மாதிரி தான் நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிக்கு சொன்னதுமே அப்படிலாம் கிடையாது, இந்த காலத்து பொண்ணுங்க ஒன்றை மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராணாவுமே வந்துட்டு அப்படியே பாராட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்ட்டு அங்கே ராணா கேட்கும்போது எதுவும் பிளான் பண்ணலை அப்படின்ட்டு அங்கே பிக்கு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ராணாவுமே வந்துட்டு பிக்கு 2 பேருமே வந்துட்டு அப்படியே பேட்மிண்டன் வந்து அவங்க வீட்டில் வந்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே பிக்கு வந்துட்டு அவங்க அப்பாவோட பேரில் வந்துட்டு அவங்களோட வீட்டை வந்து அவங்க வீட்டோட நேம் போர்டை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த விட்டுட்டு போன வேலைக்கார பொண்ணு வந்து வரா. அவங்க அப்பா இறந்துட்டாங்க தெரிஞ்சதுமே வேலை கேட்டு வந்திருக்கிறா. பிக்குவுமே வந்துட்டு நாளையிலேருந்து வேலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பி வச்சுட்டாங்க. 2 பேருமே அப்படியே ஜாலியாக வந்துட்டு பேட்மிண்டன் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இதோட இந்த படம் ஹாப்பியாக முடியுது. இந்த படத்தோட கதையை நான் நரேட் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ.